வணக்கம் மக்களே. பழத்தில் ரொம்ப சுவையான பழம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பழத்தை சொல்லலாம். ஆனால் உலர் பழங்களில் ரொம்பவே சுவையாக இருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னா இந்த ஒரு பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் இதில் தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. ஸோ பேரிச்சம்பழத்தில் எந்த மாதிரியான சத்துக்கள் அதிகமாக காணப்படுது அப்படின்ற முழு விஷயமும் இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முடிச்சுருங்க. நம்ம பதிவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய விலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தினந்தோறும் பார்க்கலாம். ஸோ ஊட்டச்சத்து தரக்கூடிய உணவு அட்டவணையில் நீங்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக பேரிச்சம்பழமாக இருக்கணும். பழங்கள் நிறைய அத்தியாவசிய வைட்டமின்கள் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்களால் நிரம்பி இருக்கு. அவை உங்களுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் மிக உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் அதிக நார் சத்து மற்றும் கார்போஹைட்ரேட்டுடைய உள்ளடக்கம் சந்தேகமே கிடையாது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு அவ்வளோ நல்லது அப்படின்றாங்க. 100 கிராம் பேரிச்சம்பழத்திற்கான ஊட்டச்சத்துக்களை பாருங்கள். கலோரிகள் 270லேருந்து 310 கிராம் காணப்படுது. புரதம் 5.1 கிராம். மொத்த கொழுப்பு 4 கிராம் தான். சோடியம் 2 மில்லிகிராம், பொட்டாசியம் 656 மில்லிகிராம், இது மாதிரி எல்லாமே காணப்படுது. ஸோ பேரிச்சம்பழம் அதிக ஆற்றல் உள்ளது. 100 கிராம் பேரிச்சம்பழம் சுமார் 314 கிலோ கலோரி ஆற்றலை கொண்டிருக்கு. இந்த ஆற்றலில் பெரும்பகுதி சர்க்கரை வடிவில் நமக்கு இருக்கு. பிரிக்டோஸ் மற்றும் குளுக்கோஸ் போன்றவை. இது ஏராளமான நார் சத்து மற்றும் குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டுள்ளது. அதாவது ஒரு நேரத்தில் 2லிருந்து 3 பேரிச்சம்பழம் நீரிழிவு நோயாளிகளுக்கு குறைந்த கொழுப்பு சக்தியின் பாதுகாப்பான ஆதாரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேரிச்சம்பழத்தில் நார் சத்து மிக அதிகமாக இருக்குது. இது ஒழுங்கற்ற குடல் இயக்கத்தால் ஏற்படக்கூடிய உடல் நல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குங்க. ஸோ எந்த மாதிரியான செறிவு காணப்படுது அப்படின்ட்டு ஆக்சிஜனேற்றம் அதிகமாக இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் அடிப்படையில் இதோடைய விஷயம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்கு எந்த மாதிரியான நோய்கள் எல்லாம் போக்கும் அப்படின்னா உங்களுக்கு மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்துது. ஸோ கண்டிப்பாக இந்த மூளையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, ஞாபக மறதி இதெல்லாம் போக்கணும் அப்படின்னா நிறைய சத்துகள் நமக்கு தேவை. ஸோ கண்டினியூஸாக ஒரு குழந்தையோ சரி இல்லைனா பெரியவர்களுக்கோ சரி நம்ம கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், இம்யூனிட்டி பவர் அதிகமாகும். அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரிச்சம்பழங்க எடுத்துக்கிறது? ஒரு 4லிருந்து 5 பேரிச்சம்பழம் போதுமானது அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும், கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கும். இயற்கை உழைப்பு எளிதாகுது. அதாவது நம்ம ஏதாவது ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆற்றல் அப்படின்றது வேணும். நம்ம சாப்பிடக்கூடிய இந்த நார்மலான இந்த அரிசி சாப்பாடுனால நமக்கு ஆற்றல் கிடைக்குமா? அது கிடைத்தாலும் நம்மளுடைய உடலுக்கு அது பத்தாது. ஸோ நம்ம சத்து வாய்ந்த உணவுகளாக நம்ம பழங்கள், காய்கறிகள், அதுக்கப்புறம் இந்த தானிய வகைகள்லாம் கண்டிப்பாக நம்மளுடைய உணவில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயத்தில் நீங்கள் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. தினமும் டெய்லி ஸ்நாக்ஸாக எடுத்துக்கோங்க. நீங்கள் அது ட்ரை ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், அதாவது அத்திப்பழமாக இருக்கட்டும், இது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ மக்கள், இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்கள் நீங்களும் பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற